நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். இது சக்தி விலாக சேனல். நம்ம இன்றைக்கி வைரசெட்டிப்பாளையம்ங்கிற கொல்லிமலையோட அடிவாரத்தில் தாங்க இருக்கோம். நம்ம இன்றைக்கி கொல்லிமலை மலையேற்றம் செஞ்சு 2 நாள் பயணமாக கொல்லிமலை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மாசி பெரியண்ணா சாமி கோவில், கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், இந்த 3 கோவிலையும் பார்த்துட்டு 2 நாள் பயணமாக கொல்லிமலை மலையேற்றம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கிற வைரசெட்டிப்பாளையம்ங்கிற ஊருங்க. இந்த இடத்துல இங்கே நிறைய கோவில்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நம்ம பூஜை பண்ணி ஒரு சூடம் குளித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மலையேற்றம் பண்ண முடியும். ஏன்னா இந்த கோவிலில் மாசி பெரியண்ணா சாமி கோவில் இருக்குங்க. மாசி பெரியண்ணா சாமியை வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம மலையேற ஆரம்பிக்கலாங்க. இந்த வைரசெட்டிப்பாளையத்துலேருந்து நம்ம கொல்லிமலை அடிவாரத்துக்கு போகிறதுக்கு நம்ம டெம்போ ட்ராவல் பண்ணி தாங்க போக முடியும். சில பேர் நடந்து போவாங்க. ஆனால் இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் மட்டும்தாங்க வனத்துறையால் அனுமதிக்கப்படுது. நாங்கள் எல்லாரும் கடையில் டிஃபன் வாங்கிட்டு கொல்லிமலை மலையேற்றம் பண்ண ஆரம்பிக்கும் போது உட்காந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்புனோங்க. இந்த ஆடி மாத கொல்லிமலை மலையேற்றம் 2 நாள் பயணம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு மலையேற ஆரம்பிச்சிட்டோம். அடிச்சிடறாங்க நீ பார்க்க நல்லா கும்பிட்டுக்கப்பா. நாங்கள் மலை ஏற ஆரம்பிக்கும் போது மேலே இருக்கிற மாசி பெரியண்ணாவுக்கு வணங்கிட்டு தாங்க நாங்கள் ஆரம்பித்தோம். ஏன்னா நாங்கள் இந்த வைரசெட்டிப்பாளையம் வழியாக போகும்போது முதல்ல வர்ற கோவில் மாசி பெரியண்ணா கோவில் தாங்க. அங்கே ஊதுனாயினா அப்போ சொல்லியிருந்தாரு அவங்க தான் சொல்லியிருப்பாரு. அவன் பேரும் சார் மேஸ்திரி பேரும் சசி தான், அவன் பேரும் சசி தான். 2 பேரும் ஒரு ரெண்டில் போய் தான் ஆளுங்களை ஆச்சு நானாங்க ஆண்டிகாதி பார்க்கலாம் சும்மா நாங்கள் ஏற இப்போ இந்த பாதை பார்த்திங்கன்னா வைரசெட்டிப்பாளையம் பாதைங்க. நாங்கள் இறங்கும் பாதை புளியஞ்சோலை வழியாக நாங்கள் இறங்குவோங்க. ஏன்னா இந்த வைரசெட்டிப்பாளையம் வழியாக மாசி பெரியண்ணா கோவில் அடைஞ்சதுக்கப்புறம் அங்கே 6 மணி வரைக்கும் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு எட்டுக்கையம்மன் கோவிலில் இரவு முழுவதும் தங்கிட்டு காலையில் அரப்பளீஸ்வரர் கோவிலில் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு மறுபடியும் புளியஞ்சோலை வழியாக நாளைக்கு 2 நாள் பயணத்தில் நாங்கள் இறங்குவோங்க. ஆளுக்கு ஒரு வாட்டர் கேன் வச்சுருக்கோங்க. தண்ணி நல்லா இருக்கும். மூலிகை தண்ணி புறா குடிச்சுட்டா கழுவு. நீங்கள் சப்போஸ் வைரசெட்டிப்பாளையம் வழியாக மலையேற்றம் செஞ்சீங்கன்னா இந்த இடத்துல மட்டும்தாங்க இடையில தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியே இருக்காது. நீங்கள் 2 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு போகணுங்க கையில். வேறு வடங்காட்டி நடந்தால் தான் வேற்ற காஞ்சிச்சுன்னா சிக்கலாக போயிடும், நடக்க முடியாது. இந்த குரூப் இங்கே வந்துச்சுன்னா அவன் இப்போ வம்பளுத்து இப்போ நேரம் கீழே வம்பளுத்துட்டு வந்தான். அதனால தான் இப்போ அவனுக்கு இது இப்போ கொஞ்சம் நாளாக ஆனவனா நம்மளே வம்புழுப்பான். அவன் சேர்ந்து போயிடும் ஐயப்பனவன் ஏறு ஏறு சத்தி ஓரமா தெரியாது. ஆளுங்க சவுண்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கள் அப்பா அங்கே வருது சவுண்டு விட்டுக்கிட்டே இருப்பாங்க.
ஒரு மாதிரி இருக்கு. இங்க பாரு, என்னைய பாரு, இங்க போறா. கை காலம் ஓகே என்னைய அதனாலதான் முடியாது. நான் ஆமா பாட்டிலாம் லைவ்ல போட்டு விடுங்க. அப்பதாங்க சுட்டிங்க. கல்ல தூக்கிட்டேன். காக்காய் வேணா ஏறினா காலையில போட வேண்டாம். எவனும் ஏற இல்லையே. நான் உட்காரத்துல கல்ல தூக்கிட்டேன். அப்பாவுக்கு மூச்சு வந்துட்டா. கையா பலவலன்னு இருக்கு. அடுத்த நீங்க போட்டா நடத்தீங்க. அஜித் குமார் தூக்கிட்டு வேற லெவல்ல இருந்திருக்கோம். என்னடா கட்டி ஒன்னு குரூப்ல ஜாயின் பண்ணி விடுங்க. இங்க வாடா மாப்ள. அவன மட்டும் சூப்பரா எடுக்கறா. இங்க பாரு. உளுந்துற போற அவனை புடிச்சுக்க. கிளாடி திரும்புனது மாதுளம்பழம் கடிக்க முடியுதானே? கடுக்கு இருக்குங்க இதுல. பெருப்பை கழட்டி இடுப்புல கட்டிடணும். நீங்கள் இந்த கொல்லிமலை மலையேற்றம் வர்றீங்கனாலே இந்த கொல்லிமலையை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே இந்த பாதையில் மலையேறுவாங்க. வைரசெட்டிப்பாளையம் வழியாக மலையேறுவாங்க. உங்களுக்கு சப்போஸ் வழி தெரியலனா கூட நிறைய மக்கள் வந்து மலையேறிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்க கூடவே போனாலே மாசி பெருநகோயில் அடைஞ்சிடலாம். இந்த பாதையில் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி 2 லிட்டர் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த பாதையில் தண்ணி அவ்வளோவா கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாதி மலை ஏறினதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குற காட்சி எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். பலாப்பழம் எடுங்க.
நம்ம முழு மலை ஏறினதுக்கப்புறம் இந்த இடத்துல குண்டூர் நகர்னு ஒரு கிராமம் வருதுங்க. இந்த கிராமத்தை தாண்டினதுக்கப்புறம் நம்ம மாசி பெரியண்ணா கோயிலுக்கு போகலாங்க. வேற ஷூட் பண்ணதான் சக்தி விலாகர் தான். அவருக்கு நான் எப்போதும் சப்போர்ட் பண்ணுறேன். சொல்லு நீ சொல்லிடு. நான் உனக்கு நம்ம மாசி பெரியண்ணா கோவிலை நெருங்கினதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு அருவி வரும். இந்த அருவியில் குளிச்சதுக்கப்புறம் நம்ம மாசி பெரியண்ணா கோவிலுக்கு போக ஆரம்பிக்கலாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன கருப்புசாமி கோவில் இருக்குது. இந்த கருப்புசாமி கோவிலை வணங்கினதுக்கப்புறம் நம்ம கோவிலுக்கு போக ஆரம்பிக்கலாங்க.
காலையில் 8 மணிக்கு மலையேற ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் 4 மணிக்கு நாங்கள் மாசி பெரியண்ணா கோவிலுக்கு வந்தோம். அங்கே 1 மணி நேரம் இருந்துட்டு 5 மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பிட்டோங்க. 5 மணிக்கு அப்புறம் நாங்கள் கிளம்பி எட்டுக்கையம்மன் கோவிலுக்கு நடைப்பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். எட்டுக்கையம்மன் கோவிலுக்கு போகிற வழி தான் மாசிலா அருவி கூட இருக்குங்க. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அந்த இடம். இல்லை கீழே இருக்கிறதாயா மேல கீழே தான் போகணும். இதெல்லாம் எங்கேயுமே சைட்டு ஓ தண்ணி ஓவராக போகுதுடா, கிராஸ் பண்ணுறது கஷ்டம் நினைக்கிறேன். எட்டுக்காமன் கோயில் தானே அது? எட்டுக்காமன் கோயில் தானே அது? முன்னாடி சும்மா ஒரு போடுறது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அழகிய காட்சி தாங்க மாசிலா அருவி. மாசி அருவி இது எங்கே ஆலையை காணும் யாருமே? இந்த கல்லு நடந்து போக கூட அதான் கோயிலா? எட்டுக்கையம்மா அது இல்லைண்ணே. ம் வழுக்குதியா? அதே பாதுகாவா கழட்டிக்கல ஷூவா கொஞ்சம் வெட்டி வெட்டி வச்சிருப்பாங்க ஸ்டெப்பு மாரி அதுலேயே வா. பார்த்து வாடா எனக்கு பைய பின்னாடியே போயிட்டு
பார்த்து வா புளியஞ்சோலைங்கிறது இல்லை ஏறுவாங்க. அப்படி ஏறி வந்தவங்க இந்த கோயிலுக்கு எப்படி போவாங்கன்னு கேட்குறேன். பெரியசாமி இதுதான் அதான் இதே தான் அதான் இதுலேயும் போகலாம். அதில் போய் போகிறவங்க போயிட்டு இதில் கீழே இறங்குவாங்க. ஆ பஸ் கோயில் இருக்கு பாரு. பிடிச்சிருக்கா சக்தி ட்ரெக்கிங் பொறுத்தா வந்ததுக்கு நாராயண் பொறுத்தா 2 டேஸ்க்கு 1 டே ஒர்த்து. இப்போ நாளைக்கு ஒருத்தா இருந்தால் இறங்குற கொஞ்சம் ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்கும். ஈஸி கிடையாது அதுவும். ஒரு கோயில் மாசி சாமி கோயில் தெரியுதா? இங்கேருந்து அவ்வளோ சீக்கிரம் இறங்கியிருக்கும் பாரு. இங்கிட்ட ஒரு பாதை போகுது, 4 பாதை போகுது. இது நீயே சொல்லு. அப்படி நான் வந்ததுக்கு இது வந்து எக்ஸ் பாதை. ரோடு தான் இங்கிட்டு கிழக்கலையா இங்கிட்டு தான் தரணும். இதில் தான் மணி 6:10. கிடைச்சா இடையில கூட போகலாம் போயிடும். தண்ணியும் வளர்க்குறாங்க. ஏமாத்தாதீங்க. ஏமாத்துறீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க மாசி பெரியண்ணா கோவில். நம்ம 1 மணி நேரத்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கோங்க. எல்லாம் யாரும் அங்கே ரூம் பிடிக்கலையா? சரி, அதனால் அப்புறம் படுத்து போகணும். போன வருஷம் அப்படியே நிற்காமல் வந்துருந்தோம்னா மழையில் மாட்டாமல் நீட்டாக போனேன். கீழே இதே வீடு வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு கொஞ்சம் அங்கிட்டு வந்துடும். 7:30 போல் வந்துடும் நம்ம ஏரியா சைட்லாம். எங்கள் அப்பா சேசிங் பண்ணி பிடிச்ச உடனே பண்ணியிருக்கேன். சூப்பராக எடுத்துருக்காங்க. இதில் ரைட்டில் என்னென்ன சொன்னாங்களே, இதில் போய்ட்டு ரைட்டு எடுத்தோம். அப்படி இது கீழே
நாங்கள் மாலை 6 மணிக்கு மாசி பெரியண்ணா கோவிலேருந்து கிளம்பி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 7 மணி ஆகுது. நாங்கள் கரெக்டாக கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோவிலில் வந்துட்டோம். நாங்கள் எட்டுக்கையம்மன் கோவிலுக்கும் பக்கத்துலேயே எங்களுக்கு படுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துறாங்க. நாங்கள் அதனால் இங்கேயே படுத்து தூங்கிட்டோம். நாங்கள் இங்கேருந்து கரெக்டாக விடிய காலம் 5 மணி போல் நாங்கள் கிளம்பி அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு போகலான்னு இருக்கோம். நீங்கள் அதையும் பார்க்கலாம். இரவு முழுவதும் எட்டுக்கையம்மனுக்கு பூஜை நடந்தது. நாங்கள் அதையும் பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த ட்ரெக்கிங். கிளம்புறீங்களாண்ணா இங்கே கோயிலுக்கு அந்த கோயிலுக்கு? ஆமாம், அரப்பளீஸ் கோவிலுக்கு. எப்படி இப்படி போகிறீங்க? இப்படி தான் போனோம். அது பொன்பத்தம் போகிறாங்க. பாத்ரூம் மக்களே, நாங்கள் நைட்டு ஃபுல்லும் மழைங்க. இந்த இடத்துல எங்களுக்கு சொட்டர் இருந்ததுனால நாங்கள் தப்பிச்சோம். நாங்கள் சொட்டரும் போரும் எடுத்துகிட்டு வந்துடும். அதனால் எங்களுக்கு குளிர் அவ்வளோவா தெரியல. நீங்கள் வரும்போது கண்டிப்பாக சொட்டரு போரெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த இடத்துல மழை பெய்யுது அதிகமாக கொல்லிமலையில். நாங்கள் விடகாலம் 5 மணிக்கு எழுந்து அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். எங்களுக்கு குளிர் ரொம்பவும் தாங்க முடியலைங்க. நல்ல குளிரில் காலைல 5 மணிக்கு நாங்கள் அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு கிளம்பிவிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோவிலுக்கும் பக்கத்தில் நல்ல டீ கடை இருந்துச்சு. நாங்கள் அங்கே டீ குடிச்சிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் நிறைய குளிரில் உட்காந்துருக்காங்கன்னு. ஒண்டே கட்டாரா நீ வச்சிருக்கியா? அதான் கொடுக்குறேன். ஜாதி விட்டு அங்கே எப்படி கை அப்பப்போ போய் டெஸ்ட் பண்ணி சூடு தெரியாது. மீனியை எடுத்து மாற்றி விட்டு போகுது. ஒரு வாரம் கழிச்சு போடு. 1 வாரம் 2 வாரம் கழிச்சு. காலையில் 5 மணி போல் நாங்கள் அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிடும். நாங்கள் அப்புறம் நடப்பயணத்தை ஆரம்பிக்கும் போது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மலையில் லைட் எரியுதுலங்க, அந்த லைட்டு தாங்க மாசி பெரியண்ணா கோவில். எட்டுக்கையம்மன் கோவிலுக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன சிவன் கோவில் இருந்துச்சு. நாங்கள் அங்கே சிவனை வணங்கினதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட நடப்பயணத்தை ஆரம்பித்தோம். அட்டைப்பூச்சி அப்போ தான் டைம் நீங்கள் இறங்கணுமா? கன்ஃபார்ம்
நல்லா மழை பெஞ்சு சூப்பராக இருக்குது. நல்லா மழை பெஞ்சு சூப்பராக இருக்குண்ணே. நான் 4 கிலோமீட்டர் போகணுமா? வா, 1 மணி நேரம் வரணும். என்னடா அப்படி பண்ணிட்டு வந்துட்டாலே. சூப்பர் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? தண்ணி வேணும், அப்புறம் தண்ணி தான் தரணும். அப்படியே பேசிக்கிட்டே ஒரு சூப்பை குடிச்சிட்டு நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சவுண்டு கேட்கும், பாட்டு ஓடுற சவுண்டு. அது பார்த்திங்கன்னா அரப்பளேஸ்வரர் கோவிலில் தாங்க ஓடுது. இப்போ நீங்கள் பார்க்குற கேட்டு தாங்க ஆகாய கங்கை போகிற வழி. இதன் வழியாக தாங்க ஆகாய கங்கை போனோம். ஆனால் நாங்கள் வந்து ஏமாற்றம் தாங்க அடைஞ்சோம். ஏன்னா 3 நாள் வந்து லீவுன்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் திருவிழாங்கிறதுனால இங்கே எல்லாத்தையும் பூட்டி போட்டு வச்சுருந்தாங்க. எந்த அருவியுமே வந்து அலோடு இல்லைன்ட்டாங்க. எங்கடா தூக்கிறீரா? ஏய், அவங்கள அடிக்கிறியாடா? என்ன ஒரு 50 ரூபாய்க்கு 5 ரூபா பிஸ்கட் ரூபாய்ப்பா. ஏமா 100 ரூபா ஒன்று போடலாம். அதுக்கு மேலே கை வரல உனக்கு. நாங்கள் காலையில் 6 மணிக்கெலாம் அரப்பளேஸ்வரர் கோவிலுக்கு வந்துட்டோங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் நாங்கள் அரப்பளேஸ்வரரை வணங்கிட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக நாங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் புளியஞ்சோலை வழியாக கீழே போகலான்னு இருக்கோங்க. அதாவது புளியஞ்சோலை வழினா ஆகாய கங்கை இருக்குல்லங்க, அந்த கங்கை ஆறு வந்து அடிவாரத்துக்கு போகிற வரைக்கும் அந்த பாதியிலே நாங்கள் போனால் அது தாங்க புளியஞ்சோலை பாதை. இல்லை சும்மா இது வந்து இது வண்டி எடுத்துக்க, ரோட்டு எடுக்காத. சும்மா இந்த கவர் வச்சு ரோடு எடுக்காது, அங்கே போக எடுத்துக்க. இறங்குவோம் மலையில், அதை எடுத்துனா நல்லா இருக்கும். எந்த ஊர்ண்ணா? வயலூர் தான். நாங்கள் தாயனூர் தான்.
மக்களே, இதுக்கப்புறம் நம்ம கொல்லிமலையை வந்து இறங்க போகிறோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரடு முரடான பாதை தாங்க இருக்குது. இப்போ நம்ம இந்த பாதையிலே போனால் நம்ம கீழே புளியஞ்சோலைங்கிற ஊருக்கு போவோங்க. அப்பா ஆண்டவா தண்ணி படுத்து அந்த சைடு செல்ஃபி எடுக்கலாம் எடுத்துக்கோங்கண்ணே. இந்த போட்டோ நல்லா எதுக்குடா பாட்டு பாட்டியா பாட்டு என்டர்டைன்மெண்ட்ரா உட்காந்து நம்ம போனோம் இப்படியே போகணும் இப்படியே நீ போட்டா எடுமாப்ல ஏய் எட்ரா போன்றா போலாம் என்னடா போல பக்கத்துல அங்க போடல ஏய் பின்னாடி வாங்க ரொம்ப நாள் உட்கார முடியாது அவ்வளவு சும்மா நடக்கற தேங்கி உடையிடுறா அப்பா இங்க போனோம்னா அங்க போயிட்டாங்க அடுத்து பார்த்து வா எல்லாரும் அப்படிதான் இருக்கும் இலக்கும் விடாதீங்க. சரிங்க சார். நடந்துருமா? அது வந்து போன பெரிய சாமி பார்க்கலாம் பஸ். நான் வந்து சரி போங்க. பாரு அங்க எங்க அந்த வாரி அந்த கல்யாணம் அங்கே போன நிப்பாட்டு உட்காந்து பிளேஸ் ஒருத்துட்டு போ. ஆளுக்கு ஒரு வாளி ஆளுக்கு ஒரு கை ஓடு பாம்ஸ் அதனால கேமரா எடுத்துட்டு இருக்காங்கடா. கேமரா எடுத்துட்டு இருக்காங்க. நான் அங்க பாருங்க ப்ளூ கலர். உடுய் போங்க பாத்து போங்க. சரி. ஐயோ என்ன ப்ளூ கலர் ப்ளூ வேணா நம்ம பார்த்தீங்கன்னா வைரசெட்டி பாளையத்துலேருந்து மலை ஏறி புளியஞ்சோலை வழியாக இறங்குறோம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா புளியஞ்சோலை வழியாக ஏறி புளியஞ்சோலை வழியில் இறங்குவாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறு போகிறதுனால உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அந்த ஆறு போகிறதுனால சில பேர் வழி மாற மாட்டாங்க. ஆனால் அந்த ஆற்றை ஒட்டியே போயிட்டுருப்பாங்க.
நாங்கள் எல்லாரும் இந்த ஆற்றுல கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆனதுக்கப்புறம் மலை இறங்க ஆரம்பித்தோம். வா நீங்கள் எங்கே இருந்தாலும், அதாவது துறையூரில் இருந்தாலும் வைரசெட்டிப்பாளையத்துக்கு பஸ் இருக்குது, புளியஞ்சோலையில் இருந்தாலும் துறையூருக்கு பஸ் இருக்குது. நாங்கள் அந்த புளியஞ்சோலைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் அன்னாச்சி பழம் அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு நாங்கள் துறையூர் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் பஸ் ஏறி கிளம்பணும். நீங்கள் இந்த மாதிரி அடுத்த வருடம் ட்ரெக்கிங் வரும்போது நீங்கள் கரெக்டாக துறையூருக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் புளியஞ்சோலைக்கு வந்து மலையேறலாம், இல்லைனா துறையூர்லேருந்து வைரசெட்டிப்பாளையம் வந்து மலையேறலாம். அது வந்து உங்களோட விருப்பம். ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் வச்சுங்க, நீங்கள் இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகணுன்னா நீங்கள் ஆடி மாதத்தில் மட்டும்தான் போக முடியும். அதாவது இந்த முதல் 4 நாட்கள் மட்டும்தான் போக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து அனுமதி தராது. இந்த மாதிரி மலையேற்றம் சார்ந்த பயண வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் புளியஞ்சோலை பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி துறையூர் பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் ஊருக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க மக்களே. நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த ஒரு மலையேற்றத்தில் சந்திக்கலாம். மக்களே, நம்ம வைரசெட்டிப்பாளையத்துலேருந்து மலையேற ஆரம்பிக்கும் போது அங்கே மாசி பேரணசாமி கோவில் இருந்தது இல்லைங்க. அதேமாரி இந்த இடத்துல இந்த பூஞ்சோலையிலையும் மாசி பேரண கோவில் இருக்குது. எல்லோரும் பூஞ்சோலையில் மலையேறவங்களா இந்த மாசி பேரண கோவில் வணங்கிட்டு தான் மலையேறவங்களாம். அதையும் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் இந்த பூஞ்சோலையிலேருந்து மலையேறும் போது இங்கே அடிவாரத்தில் இருக்கிற மாசி பேரணை வணங்கிட்டு மலையேற ஆரம்பிக்கலாம்.